நான் பிரெஞ்சு மொழியை தான் மொழி பாடமாக எடுத்து படிக்கிறேன், தமிழை மொழி பாடமாக எடுத்து படிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷனுடைய மகன் கவின் தெரிவித்திருக்கிறார். அதாவது என்னென்னா, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பள்ளிக்கல்வி தொழில் முனைவோருக்கான ஒரு விழா நடந்திருக்கு. அதில் வந்து தனியார் பள்ளி மாணவர்களை தொழில் முனைவோராக்க அதில் வந்து சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு பரிசு வழங்கும் விழா, பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா அது மாதிரி நடந்திருக்கு. அதில் வந்து அவருடைய மகனும் கலந்து கொண்டு அது ஒரு குரூப்பான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் கலந்து கொண்டு அவருக்கும் அவர் விருது கொடுக்கிறார். அதில் என் மகனுக்கே நான் விருது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உருகக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நேற்றுக்கு வைரலாக இருந்தது. இதற்கு அப்புறமாக அதில் அந்த மகனையும் பேட்டி எடுக்கிறார்கள். அப்போ அந்த மகனை பேட்டி எடுக்கும் பொழுது அந்த பையன், சின்ன பையன், அவங்க சொல்கிறான், நான் வந்து ஃப்ரெஞ்சை தான் மொழி பாடமாக எடுத்திருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரெஞ்சு தான் இப்போ கஷ்டமாக இருக்குது, மேக்ஸில் நல்லா போடுவேன், நான் தமிழெல்லாம் நான் மொழி பாடமாக நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி அதுதான் வந்து இன்றைக்கி வந்து வைரலாகி இருக்கிறது. அந்த ஐசிஎஸ்சி பாடத்திட்டத்தில் அவர் படிக்கிறார் அந்த மகன். ஊரில் எல்லாரும் வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு வாருங்கள், நாங்கள் பெரிய புத்திசாலியாக இல்லாமல் இருந்தாலும் ஒழுக்கமாக அந்த மாணவர்கள் வருவார்கள்னு அன்றைக்கி அழைப்பு விடுத்தது யார்? அவர் தான். அப்போ இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம இவர் பையன் எதில் படிக்கிறார்? ஐசிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புங்க, படிக்காமல் முட்டாளத்தான் இருப்பேன், ஆனால் அவன் ஒழுக்கமாக வருவான்னு அன்றைக்கி இவர் எதனை பேட்டி கொடுத்தாரு. அப்போது கவர்மெண்ட்டு பள்ளிக்கூடங்கள் ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுக்காது என்று தெரிஞ்சு தான் அவர் பையனை அவர் சிபிஎஸ்சியில் சேர்த்துருக்கார். தெரிஞ்சு வச்சு இல்லை, இந்த ஐசிஎஸ்சியில் சேர்த்துருக்கார். அப்போ இந்த திமுககாரங்களெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேருன்னு நீ ஏன் சாதாரண பையனை சொல்கிற? அப்போ உன் பையனை நீ சேர்த்துருக்கணும். அப்போ சாதாரண மனுஷன் நாசமாக போகணும், ஏன் குடும்பத்துக்காரன் நல்லா இருக்கணும். நீ இவனுங்களுக்குள்ள பாலிசியாக இது அந்த திமுகவுக்கு. இதில் எப்படி நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஃப்ரெஞ்சு தான் எடுத்திருக்கேன்னு அவர் பெருமையாக சொல்கிறார், நான் வந்து தமிழை எடுக்கலை. யோசிச்சு பாருங்கள், உதயநிதி அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறார், சன்பீம்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். சன்பீம் பள்ளிக்கூடம் யார் நடத்துறது? இவங்க குடும்பம் நடத்துறது. இவங்க குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அவர் மேடையில் பேசுறதுக்கு முன்னாடி நான் தமிழில் பேசலாமே, ஃபைன் ஒன்றும் போட்டுற மாட்டேங்களே, தமிழில் பேசினாலே ஃபைன், அப்படி வந்து பள்ளிக்கூடம் நடத்துறது இவங்க. ஆனால் அடுத்தவன் வேற ஏதாவது ஒரு மொழியை படிச்சிடக்கூடாது, தமிழ்லையும் அவன் உருப்பிடக்கூடாது. இதுதான் திமுகவின் மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை. என்னெல்லாம் இருமொழி? எந்த மொழியானாலும் உருப்படக்கூடாமல் இருக்கணும், அதுதான் இந்த இருமொழி கொள்கை. எந்த ரெண்டு மொழி என்ன? தமிழ், இங்கிலீஷ். அவனுக்கு தமிழும் தெரியக்கூடாது, இங்கிலீஷும் தெரியக்கூடாது என்பதுதான் இருமொழி கொள்கை. ரெண்டு மொழியும் தெரியணுங்கிறது கொள்கை இல்லை, அவனுக்கு ரெண்டு மொழியும் தெரியாமல் போகணும் என்பது தான் கொள்கை. இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ இடையில தான் அந்த என்சிஇஆர்டியில் தமிழ் கூட எழுத தெரியாத பயல்களாக இருக்கான், இங்கிலீஷும் எழுத தெரியல. இடையில இப்போ வந்து ரிப்போர்ட்டுகள் தானே இதெல்லாம். அப்போ இதிலிருந்தே நம்ம உருப்படியாக தெரிஞ்சு போச்சு இருமொழி கொள்கை என்றால் என்ன. ஒரு மொழியும் தெரியாமல் இருப்பது இருமொழி கொள்கை. இப்போ சூசைடெல்லாம் மட்டும் நிறைய குழந்தைய பாவம் செத்து போகுதுங்க. அதுகளில் இந்த எழுதுகிற லெட்டரெல்லாம் இந்த பேப்பர்களில் போடுறான். நான் தமிழ் எழுதுறது அதில் காலை காணல, நன்னுன்னு இருக்குது. அது எதை வச்சு எந்த பாதிரியார் எப்போ பார்த்து நன்னுன்னு எழுதி வச்சுருக்கு. என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன், என்னு இருக்கு, என். அப்போ இருமொழி கொள்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுதா? தமிழையும் இங்கிலீஷையும் மாற்றி மாற்றி தப்பாக எழுதுறதுக்கு பேர் இருமொழி கொள்கை. இப்போ மும்மொழி, இப்போ இவ பையன் வந்து இந்த ரெண்டு மொழி மட்டும்தான் படிக்கிற அப்படியா? இங்கே 3 பாடம் இருக்குது, 3 லாங்குவேஜ். அப்போது மகேஷ் பொய்யாமொழி பையனுக்கு 3 பாடம் படிக்க முடியும்னா எங்கள் முக்கு கடை முனியசாமி பையனுக்கு ஐயா படிக்கக்கூடாது? அதையே நீ தடுக்கிற. அப்போ வாம்புள்ள வாங்குட்டியெல்லாம் நல்லபடியாக படித்து வரணும், சாதாரண ஒருத்தன் படிக்கக்கூடாது என்ற கல்வி மறுப்பை செய்து வருவது இந்த திமுக அரசு. அப்புறம் தமிழ் வழி கல்விக்கு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம். இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இன்றைக்கி தமிழ் மீடியம் ஸ்கூலை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வந்தது உங்கள் திராவிடம் வந்த அப்புறம் தானே. வெர்னாக்குலர் லாங்குவேஜை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கல்வி திட்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு வேலை செய்தவர் ராஜாஜி. எப்போ வெள்ளக்காரன் இருக்கும்போது அப்போ வந்து இருந்த அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில். அந்த நேரத்தில் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்ன வார்த்தைகள் என்ன? கல்வி நாசமாகிறது, இவர்கள் சொன்ன வார்த்தை.
பிற்காலத்தில் இதே தான் ஈவே ராமசாமி நாயக்கு சொன்னார், விளங்காத தமிழை வச்சு என்னடா பண்ண போகிறீன்னு. அப்போ இவனுகளெல்லாம் தமிழை பற்றி பேசுகிறாங்க வருங்க நாட்டில். இதையும் கூட இதுக்கு ஒரு மோசங்கிறது எதுவும் கிடையாது. அதனால் தமிழ் அழிப்பு என்பதை கட்சி கொள்கையாக மட்டும் இல்லாமல், அதாவது வாக் த டாக்கும்பாங்க, திமுக எதில் வாக் த டாக்கோ என்னவோ தெரியலை, தமிழை ஒழிப்போம் என்பதில் வாக் த டாக். ஏதாவது அந்த காலத்தில் நீதி கட்சியிலிருந்து வந்த கொள்கை, அதை தெளிவாக பின்பற்றுகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொன்று வாக் த டாக் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாம் முட்டாள்கள்னு எனக்கு ஈவேரா சொன்னது தான். மக்கள்லாம் முட்டா பயில்விடா, இது சொன்னது ஈவேரா. அதையும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மள்டெல்லாம் தமிழில் படிச்சியா, தமிழ் பேர் வை, அதை செய். இவர் மட்டும் ஸ்டாலின்னு பேர் வைப்பார், என்ன தமிழ் பேரா? கருணாநிதி தமிழ் பேரா? கிடையாது. உதயநிதி தமிழ் பேரா? கிடையாது. தயாநிதி தமிழ் பேரா? ஒன்றாவது தமிழ் பேரா? ஒன்றுமே தமிழ் பேர் இல்லையே. அதனால் இதெல்லாம் முழுக்க 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 என்னென்னா, இது இந்த திமுகவுக்குள்ள இரண்டாவது முகத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மோடி அரசு தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும் என்கிறது. எது தாய்மொழியோ அந்த தாய்மொழி, ஒரு இந்திய மொழியை நீ கட்டாயம் படிக்கணும். ஒரு ஹிந்தி, ஒரு இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நீ அந்த இங்கிலீஷுக்கு போல் பிரெஞ்சோ ஜெர்மனோ எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கோ. அப்போ தாய்மொழி கட்டாயம் என்று சொல்வது மோடி. அதாவது தமிழனுக்கு தமிழ் கட்டாயம் என்று சொல்பவர் மோடி. தமிழனே தமிழ் படிக்கக்கூடாது, அதுதான் சரியானது என்று சொல்வது திராவிடம். அதனால் தமிழகத்துக்கு மோடி தேவையா, இல்லை என்றால் கேடி திராவிடம் தேவையா என்பதை நம்ம தான் முடிவு பண்ணணும்.